ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி எங்களோட Next.js வெப்சைட்டை வந்து டிப்ளாய் பண்ணுறன்றதை பார்ப்போம். அதுக்கு நான் AWSல ஆம்ப்ளிஃபை சர்வீஸை யூஸ் பண்ண போகிறேன். போன வீடியோவில் எப்படி AWS அக்கௌண்ட் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறன்றதை பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஆம்ப்ளிஃபை சர்வீஸை யூஸ் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்வீசஸுக்குள்ளே ஆம்ப்ளிஃபை சர்வீசஸ் இருக்கும். இல்லைன்னா ஆம்ப்ளிஃபைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சரி ஜஸ்ட் இருக்கும். ஆம்ப்ளிஃபையை கிளிக் பண்ணிங்கன்னா ஆம்ப்ளிஃபை சர்வீஸ் ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் நியூ ஆப் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிட்ஹப்பை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்டை வந்து கிட்டில் போட்டு வச்சுருக்கணும். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி பப்ளிக்காக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டாக கொடுங்க. ஆக்சஸ் கேட்கும். அப்டேட் பெர்மிஷனில் ஆக்சஸை கொடுத்துருங்க. தென் உங்களோட ரெப்போவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்குது, டெவலப்பாக மெயினாக இருக்கான்னா மெயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் மெயினில் வச்சுருக்கோடைய மெயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து எங்களோட பேர் வைக்கிறது. ஸோ நோ இஷ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டைம் ஆகும். அண்ட் சேவ் அண்ட் டிப்ளாய். இப்போ நம்மளோட வெப்சைட் டிப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். டிப்ளாய் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜஸ்ட் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். எரர் வந்துச்சுன்னா எரர் காட்டும், இல்லைன்னா டிப்ளாய் ஆகும். இந்த ப்ராசஸுக்கு டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ண. அவ்வளோதான், பில்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் டிப்ளாய் ஆகி முடியலை. டிப்ளாய் ஆகிருச்சு. இப்போ இதான் நம்மளோட டொமைன். ஸோ கிளிக் பண்ணால் நம்மளோட வெப்சைட் ஓப்பன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணுறன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் Node.js-ஐயும் EC2 இன்ஸ்டன்ஸ் மூலமாக டிப்ளாய் பண்ணுறதை பார்ப்போம்.